ஆகுது. ஒரு பக்கம் மேகமூட்டம், இன்னொரு பக்கம் அற்புதமான பாடல்கள். ஆஹா, என்ன ஒரு ஃபீலிங்யா! அற்புதமான ஒரு பாடல் கேட்க கொஞ்சம் வேகமா போப்பா, தயவு செஞ்சு. நாளையில இருந்து சென்னையில தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலையில சொல்லிருக்காங்க. மாதிரி மாவன இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி சத்தம் வந்துச்சு, ரிட்டையர்ட் ஆனா கூட நீ இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஆஃப் பண்றா. இங்க இருந்து ஸ்டேஷனே ஷிஃப்ட் ஆகுதான். இந்த ஆள் என்ன ஏதோ பண்ண போறாராமா. இந்த ஆளு சீட்ல இருக்கிறத விட பாத்ரூம்ல தான் அதிகமா இருக்கான். ஐயோ, ஓ 8:30 மணி ஆயிடுச்சா? அன்னபூர்ணி கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் மன நிறைவா இருக்கணும். நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு வா சீக்கிரம். சார் டெஸ்ட் பாக்குறீங்களா? சார் இவனா சார்? இன்னைக்கு இப்படிதானா? சார் கிட்ட பேசுங்க. என் பொண்டாட்டி சுப்புலட்சுமி டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்கன்னு 20 தடவை ஃபோன் பண்றான். அவ பண்ற வேர்க்கடல லெமன் ரைஸ் பிரமாதம். தின்னு சாகுறாரு. நீ போய் சாப்பிடா. சார் சார், உனக்கு என்னமா பிரச்சனை? என் பொண்ணு 3 நாளா வீட்டுக்கு வரல சார். 2-3 நாளா இங்கதானே வச்சிருந்தேன். இவனுக்கு ஏதாவது குடிச்சிட்டானுங்களா? ஐயோ, கிடைச்சிருச்சு. ஜெலுசல் இல்ல சார், என் பொண்ணு சித்ரா 3-4 நாளா காணும் சார். அதான் சார், நீங்க தான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார், ப்ளீஸ் சார். 2-3 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த ஸ்டேஷன் ஞாபகம் வருதா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாம போவோம். அதே மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க சார். எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். சரிம்மா, உன்னோட பொண்ணு பேரும் வயசும் சொல்லுமா. என் பொண்ணுக்கு 23 முடிஞ்சு 24 ஆரம்பிச்சிடுச்சு சார். அப்புறம் அவளோட பேரு சித்ரா சார். பெரிய தலைவலியா இருக்கு. நீங்க பொண்ணை காணன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இங்க என்னடா ஸ்டேஷனே ஷிஃப்ட் ஆகுது. என்ன பண்றது? இப்போ ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில பாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அங்க கரிகாலன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். ஐயோ, 2000 லட்சமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். இல்ல சார். டேய் மாரி. ஏய் சிவா, என்னையா இது? சார் ஒண்ணு இல்ல சார், இந்த அம்மா 2000 ரூபாய் லஞ்சம் கேக்குறாரு சார் இவரு. சார் இவங்க பொண்ணு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டா கொடுங்க. சரிங்க சார். உங்க பொண்ணுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா? அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுங்க. யோ சிவா, சீக்கிரமா கம்ப்ளைண்ட் எழுதிட்டு அனுப்பிச்சு விடியா. எழுதிருப்பேன் சார். ஆனா ஸ்டேஷன் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, ஒயிட் பேப்பர்ஸ் பென் எல்லாம் அங்க போயிடுச்சு. அதுக்கு பொண்ணை காணோன்னு வந்திருக்கிறவங்க கிட்ட ஸ்டேஷன் ஷிஃப்ட் ஆகுது நாளைக்கு வாங்கன்னு போர்டு வைப்பீங்களா? இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பா? ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு அனுப்பியா? உங்களுக்கு உங்க ஒய்ஃப் சித்ரா நல்லெண்ணெயில செய்யற ஊர்கா மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த கம்ப்ளைண்ட் மேல இல்ல. இங்க உட்காந்துக்கிட்டு டரு டருன்னு சத்தம் போடதான் நீ லாய்க்கு. சார் அடிக்கடி இந்த மாதிரி காமெடி பண்ணுவாரு. நீ வாமா, நீ வா வா. பேர் சொல்லுமா. சித்ரா சார். ஓ சித்ரால, உன் பேர் சொல்லுமா. என் பேரு லீலாவதி சார். போட்டோ கொண்டு வந்திருக்கியா? என் போட்டோ கொண்டு வரலையே சார். உன் போட்டோ வச்சு நான் என்ன பண்றது? உன் பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்க. இந்தாங்க சார். கல்யாணத்துக்கு எடுத்ததா? ஆமா சார். நல்லா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்க, இவன் ஏன் ஓடி போனா? ஐயோ, ஓடி போல சார். அவளை காணோம், அவ்வளவுதான். நல்ல பையனா பார்க்கலாம் விடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் மச்சான், டைம் இருக்கு. ஏய், யார் என்ன புரோக்கர் மாதிரி தெரியறாரா? கூட்டிட்டு போங்கடா. தேங்க்ஸ்யா. உங்க ஃபோன் நம்பர் அப்புறம் எல்லா டீடைல்ஸும் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறப்போ ஃபோன் பண்ணா வரணும். சரிங்க, ரொம்ப நன்றி சார். சென்னைக்கு வராங்க. பொண்ணு பார்க்க அழகா இருக்கா. யார் மேல சந்தேகம் இருந்தா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க.
எல்சன், சொன்ன டைம்க்கு கரெக்டாக பேமெண்ட் வந்து சேர்ந்துச்சுன்னா உனக்கு சேர வேண்டியது கரெக்டாக வந்து சேரும். இதில் நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமும் ராத்திரி பகல்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும். டேய் ஜெகதீஷ, நான் ஏன்டா உன் டீமுக்கு ஷேர் கொடுக்கணும்? நான் உன்னை டெலிவரி பண்ண சொன்னதே 2 பலாப்பழம் தான். உன்னை என்ன பொண்ணியை கிட்னாப் பண்ண சொன்னேன்? போனை வச்சுட்டு போட. சார், பழத்தையே நீங்கள் தான் கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். பலாப்பழத்தை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். பலாப்பழம்னா என்ன கோடு வேடா? கோட் வேர்டும் இல்ல, கோட் போடாத வேர்டும் இல்ல. அது வாழ்க்கையோட புதிர். வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டின்றது பலாப்பழம் மாதிரி யாரும் உரிச்சு கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒண்ணு நாம சாப்பிடணும், இல்ல இன்னொருத்தர் சாப்பிட விடணும். வாழ்க்கையில வேற என்ன இருக்கு? பலாப்பழ கொட்டை. கரெக்ட். இங்க பாருங்க, 2 பேர் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு கிடைச்ச சான்ஸ் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சான்ஸை விட்டோம், அப்புறம் நாம கேட்டோம். இல்ல எல்லாருமே அவன் ஒருத்தனையே டிபெண்ட் பண்ணிருக்கீங்களே, அவன் ஓகேன்னு சொல்லணும்ல. எனக்கு டென்ஷனே அதான். அவன்னா யாரு? கடவுளா? ஆ? அவனை பத்தி கவலைப்படாத, கடவுள் என் கையில இருக்கான். நான் கடவுளை சொல்லலாடா, அருணை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனும் நமக்கு கடவுள் மாதிரி தான். ஆமாப்பா. எல்லாரும் இங்க இருந்து ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுக்குங்க. சார், இந்த ஜஸ்டேல் ஜெகதீஷ்க்கு பில்டப் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பில்டப் கொடுக்குறீங்களே. யார் சார் அந்த அருண்? ஏய், எங்க அருணை பத்தி நீ என்ன நினைச்ச? என்ன நினைச்ச? உன் வீட்டோட ரியல் எஸ்டேட் வேல்யூவை விட அவன் பாத்ரூமோட வேல்யூ அதிகம், உனக்கு தெரியுமா? ஆமா, அருணை பத்தி இவ்ளோ சொல்றீங்களே, அவரோடது அப்ப பெரிய கதையா தான் இருக்கணும். சரி சொல்லுங்க கேப்போம். அதெல்லாம் சீன்ல சொல்ல முடியாது. ஆஹா, நிறைஞ்சு வழியுதே. அருண் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் உங்கள மாதிரி ராங் பீப்புள் கூட ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு? ஏய் ஜெகதீஷ், யார ராங்குன்னு சொல்றீங்க? நீங்க தான் ராங்கு. காலையில இருந்து பாக்குறோம், இந்நேரம் நாங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருந்திருக்கணும். ஊரை சுத்தி வந்து பில்ல போடுறீங்க. ஆக்சுவலி உங்க மேப்பே ராங்கு. சார், இந்த ஜஸ்டைல் ஜெகதீஷ் போடுற ரூட் கூகுள் மேப்பை விட ஸ்ட்ராங். 15 வருஷமா 24 மணி நேரமும் காரை தான் ஓட்டுறேன். அப்படின்னா நிறுத்தவே இல்லையா? ஏன்பா ஏன் நிறுத்திட்ட? வீடு வந்துருச்சு, நிறுத்திட்டேன். உங்க டெஸ்டினேஷன் இதானே, சேஞ்ச் பண்றீங்களா? டெஸ்டினேஷனை சேஞ்ச் பண்ற வாய்ப்பே இல்ல. ஏன்னா எங்க டெஸ்டினேஷன் சேஞ்ச் ஆக போறதே இந்த இடத்துல தான். ஜெடி, என்னோட பேக்கையும் எடுத்துட்டு இறங்கு. சார் தெரியும்ல, எனி டைம் எனி பிளேஸ் ஜஸ்ட் டயல் ஜெகதீஷ். என் ஃபோன் நம்பர் 49382716. ஏழைகளுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ. வரட்டுமா சார்? ஓகேப்பா, எப்படியாவது போய் சேரு போ. இப்ப பலாப்பழத்தை வர தேணுமா? கடவுளே, இந்த வீட்டை மட்டும் வித்துட்டா நாம செட்டில். 40 கோடி 2%. நாங்க 3 பேரு 3 பாகம். பினிஷ், லைஃப் செட்டில். மேல இல்ல, இந்த சைடு. இங்க வந்து நிம்மதி இல்ல பாத்தியா எனக்கு. உங்களை வச்சுட்டு எப்படி டீல் பண்ண போறனோ. இப்படி மாட்டி இருந்தா இப்படி எடுக்கணும். ஈஸியா வந்துருச்சு. ஆமா. சரி வாங்க. என் கணிப்புப்படி இப்ப கண்டிப்பா மழை வரும். டேய் நில்றா ஒரு நிமிஷம். இன்னொரு வாட்டி ரீக்ரூப் ஆகலாம். யார் யாரு எந்தெந்த வேலை பண்ண போறோங்கிறதுல எந்த ஒரு டவுட் இருக்க கூடாது. ஏன் சொல்லுங்க, நாம ஏன் இப்ப அருண் வீட்டுக்கு வந்திருக்கோம்? அது இருக்கட்டும்டா. ஜேடி சொன்னால மழை வர மாதிரி இருக்கு, உள்ள போலான்னு. நவீன், ஆனந்த், ஜேடி, நீயே மேல இத்தனை வருஷம் கழிச்சு தான் என்னோட ஞாபகமே வந்துச்சு உங்களுக்கு. வாங்கடா, உங்களுக்கு இருக்கு. நாம எப்படியாவது அருணை சம்மதிக்க வச்சே ஆகணும். ஆனந்தா, நீ உன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சே ஆகணும். ஜேடி, நீ இந்த வீட்டோட ஹிஸ்டரிய தோண்டி அதுல இருந்து அருணை சம்மதிக்க வைக்க ஏதாவது ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கான்னு பாரு. ஐ திங்க் தேர் இஸ் a weak point. நாம அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். வீக் பாயிண்டா? என்ன பாயிண்ட் அது? அப்படியே பின்னாடி போய் பாரு, உங்களுக்கு மறுபடியும் பின்னாடி. நீ எங்க போறீரா? அன்னைக்கும் இப்படிதான் மழை வர மாதிரியே இருந்துச்சு. நாமளும் இதே மாதிரி தான் நின்னுட்டு இருந்தோம். நினைச்சு பாருங்க. நவீன், எதுக்கும் பேசப்பால எடுக்கிறீங்க? நீ வாடா, அவங்க நான் பார்க்கிறேன். அன்னைக்கு அருண் கொடுத்த பேட்டையும் பாலையுமே பிடுங்கினா அவங்க அம்மா இன்னைக்கு வீட்டை விற்க விடுவாங்களா? அன்னைக்கு நம்மள கிரிக்கெட் ஆட தான் விடல. இன்னைக்கு இந்த வீட்டை வைக்கவாத எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணலாமா? நாம வந்திருக்கிறது ரெக்வஸ்ட் பண்றதுக்கு இல்ல, கன்வின்ஸ் பண்றதுக்கு.
அருணே 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 அட, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். வாங்க. ஏய். கடவுளே. டேய் அம்மாடா. அம்மா அம்மா. அருணே அருணே, யாரோ வந்திருக்கான்னு பாருடா. டேய், வீட்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. யாரும் இல்லையா? இல்ல, அவன் இந்த வீட்டுல தான் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஓபன்ல இருக்கிற மெயின் டோர், பாதி சாப்பிட்டு வச்சிருக்கிற பீஸா, காலி பியர் பாட்டில், கழுகாம இருக்கிற பாத்திரம், அவசரமா காத்துன ஷூஸ். டேய் சும்மா இருடா. அருணே, டேய் அருணே, இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு வேலைக்காரங்க கூட இல்ல பாத்தியா? டேய், நான் நினைக்கிறேன் இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல போல. அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது பாத்தியா? அருணே, என்ன வீடுடா அது? டேய், தோ படுத்திருக்கான் பாருடா. அருணே 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 டேய் அருணே, என்னடா அவன் இப்படி படுத்துட்டான்? செத்துட்டான் போலடா. ஃபர்ஸ்ட் பல்ஸை செக் பண்றா. பல்ஸ் இருக்கு, ஆனா செத்துட்டானே. அது ஏன் கைடா? பல்ஸ் இல்லடா. இவனுக்கு எதுவும் ஆகல. ஐ திங்க் திஸ் இஸ் த கிரைம் ஸ்பாட். ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். யாரையும் வெளியே போக விடாதீங்க, சரியா? டேய், நம்ம 3 பேரை தவிர வேற யார் இருக்கா? யாராவது இருக்காங்களா? இவன் தான்டா சொல்லணும். அருணே, டெத் நோட் எழுதி வச்சிருக்கான்டா. ஆஞ்சநேயா. மதிப்புக்குரியவர்களே, இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது நான் உங்க கூட இருக்க மாட்டேன். இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனந்த், நவீன், அப்புறம் ஜெய்தேவ் அலைஸ் ஜேடி. அவங்க தப்புக்கு சரியான தண்டனையை நீங்க கொடுக்கணும். உயிரோடு இருக்கும் போது எனக்கு கிடைக்காத நியாயம் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு கிடைக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிடிபி கோடுவேடா இருக்குமோ? டேய், பிடிஓனா பேஜ் திருப்பி படின்னு அர்த்தம்டா. டேய், பேஜ் திருப்பி பாடுறா. நீங்கெல்லாம் முட்டாள் பசங்கடா. இப்ப கூட இவ்வளவு ஈஸியா முட்டாள் ஆகுறீங்களே. முட்டாள் ஐட்டமா? அருணோட மைண்ட் வாய்ஸ் கேக்குதுலடா. டேய், எங்களுக்கும் கேக்குதுடா. நவீன், ஆனந்த், டேய், இங்க இருக்கான்டா. எப்படிடா இருந்தது? ஜெடி, எப்படி நம்மளோட சர்ப்ரைஸ்? டேய் அருணே, ஏன்டா இப்படி பயமுறுத்திட்ட? நீ காலேஜ்ல இருந்து இன்னும் இதை விடலையா? பாக்குறதுக்கு இன்னும் அதே மாதிரி தான்டா இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. என்னங்கடா இத்தனை வருஷம் கழிச்சு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அதுவும் சடனா? இல்ல மச்சான், உன்னை பத்தி எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். சரக்கு அடிக்கும் போதெல்லாம் உனக்கு போன் பண்ணணும்னு நினைப்போம். சரி, உனக்கு போன் பண்ணலான்னு போனை எடுக்கும் போது இவன் பிரச்சனை ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அதான் சொன்னல, சைல்ட் டிஷ் என்ன மெயின் டிஷ் அதான். உண்மைதான். சாரி மச்சான், உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு போட்டிருந்த துணியோட வந்துட்டோம்னா பாத்துக்கோயேன். இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருக்கு. நீங்க என்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஆனீங்க? நான் அவங்கள பார்த்து சர்ப்ரைஸ் ஆனா தெரியலையே. ஆனா அம்மா போனதுல இருந்து எனக்கு யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி அருணே, அம்மாவுக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட். அகால மரணம், அதிருப்தி ஆத்மா. நாராயண நாராயண. நாங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சாரி அருணே. இட்ஸ் ஓகேடா. அவன் இங்க அவன் ஏன்டா வரல? யாரு யாரு? ஃபிளாஷா? ஃபோக்கஸ் ஓகே, ஆங்கிள் கரெக்டா இருக்கு, லைட்டிங்கும் கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் போட்டோ வர மாட்டேங்குது? நல்லா இருக்கிற சாரி கட்டிக்கோங்க, உங்களுக்கு சூப்பரா போட்டோ எடுக்கிறேன். ஜப்பான். இதோ வரேன். அண்ணா, என்னமோ ரொம்ப டார்க்காவே இருக்குடா. அந்த லைட் ஆன் பண்ணு. டார்க்கா? எது? நான் தான் சேஃப்டி க்ளோஸ் பண்ணேன். அந்த லைட் ஆன் பண்ணு. யார் ஃபோன்ல? யாரோ சில்லி ஃபெல்லோவா இருக்குண்ணே. அப்படி நீங்க தான் ஃபோன்ல சேவ் பண்ணிருக்கீங்க. ஸ்டூபிட், ராஸ்கல், இடியட், ரோக். இவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸாண்ணே? இல்ல, அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா போதும்,
செத்து போன போனம் கூட எந்திரிச்சு வந்து போஸ் கொடுக்கும். உங்களை இல்லை, நீங்க போங்க. ஏம்மா சகப்சால கொஞ்சம் வலது பக்கமா வாங்க. ஓ ஏ ஜப்பான், கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் ஸ்மைல் கொடுங்க. ஓகேண்ணா. இவ்வளோ வருஷமா டெட் பாடியை போட்டோ எடுக்கிறேன், ஆனால் பணம் மட்டும் சம்பாரிச்ச பாடு இல்லை. எல்லாரும் இங்கே பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. டெட் பாடி போட்டோகிராஃபியா? டேய், ஊர்ல இருக்கிறதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கலாம்ல. கெட்டு போனவன் பட்டணத்துக்கு போவான்றது பழமொழி. உனக்கே தெரியும்ல, நாங்க பெங்களூர்ல இருந்தப்போ கெட்டு குட்டிச்சோரா போயிட்டோம். அதுக்கு தான் இங்க எதுவும் பண்ண வேண்டாம்னு நேரா கிராமத்துக்கே போயிட்டோம். சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவன் எப்படி வருவான்? அவன் பொண்ணா இருந்தா மட்டும்தான் வருவான். இங்க பாருங்க, அவன் இங்க வந்தா என்னோட சார்பா கிராண்ட் பார்ட்டி. டேய் முதல்ல ஃபோன் பண்றா, வர சரக்கு விடக்கூடாது. ஓகே. டே அருணே, என்னடா நெட்வொர்க்கே இல்ல உங்க வீட்ல? இன்னொரு தடவை ட்ரை பண்ண. டேய் வந்துருச்சுடா. ஓ சீக்கிரம் காசை குடியா. கொடுங்க சார். ஹலோ சொல்றா, எங்கடா இருக்கா? 5 ரூபா திருப்பி கொடுங்க. யாரு? கிளம்பு. இவனுங்க கால் வரும்போதே நினைச்சேன் நமக்கு ஏதாவது லாஸ் ஆக போகுதுன்னு. 5 ரூபாய் லாஸ். மச்சான், காலை கட் பண்ணிட்டு திரும்ப அவனுக்கு கால் பண்ணவா? ஏன்டா? ஒரு வாட்டி கால் பண்ணதுக்கு 5 ரூபாய் லாஸ்ங்கிறான். ஒரு 20-25 வாட்டி கால் பண்றேன். அவனை பணத்துல சம்பாதிச்ச பணம் எல்லாமே போட்டோம். சென்னைக்கு வந்தாலும் என்ன தொலை பண்றதை நிறுத்த மாட்டீங்களா? உன்னால 5 ரூபாய் லாஸ்டா. சென்னையில இருக்க எப்படா வந்தா? சொல்ல மாட்டேன்டா, நான் எதையும் சொல்ல மாட்டேன். தேவையில்ல. எதுக்குடா கேக்குற? ஏன் அப்புறம் எதுக்குடா சென்னையில இருக்கான்னு சொன்ன? நோ ஃப்ரெண்ட், நோ ஃப்ரெண்ட்ஷிப். மரியாதையா 5 ரூபாய் கூகுள் பே பண்றடா நீ. டேய் ஃபிளாஷ், அருண்ரா. அருணே நீயா? அவனுங்க கூட எல்லாம் நம்ம ஊர்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா, இந்த கிறுக்கு பசங்க தான் பார்ட்டி பண்ண என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்டா நீ வேற? நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. டேய், சென்னை வரைக்கும் வந்துட்டு என்ன பக்கம் போவியா? டெட் பாடியை பார்க்க வந்திருக்கேன்டா மச்சான். என்னையும் டெட் பாடி நினைச்சுக்கிட்டே வாயேன்டா. என்னடா நீ? அப்புறம் என்னடா, எல்லாரும் வந்திருக்காங்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ ஒருத்தன் மட்டும் தான் மிஸ்ஸிங். உனக்காக ஓட்காலாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? எது வோட்காவா? இந்த பக்கம் தாத்தா, அந்த பக்கம் வோட்கா. 80 வருஷம் வாழ்ந்த கிழமை நான் போயிட்டு வர வரைக்கும் இருக்க மாட்டாரா என்ன? இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். ஹலோ, ஏன்டா என்னாச்சு? அவனுங்களுக்காக இல்லைனாலும் நான் உனக்காக கண்டிப்பா வரேன்டா. வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்பு. உனக்கு ப்ளூட்டிக்காக வரதுக்குள்ள நானே வந்துருவேன். டேய் அருணே, கட் பண்றேன். தண்டோண்டா நீ. டேய் அருண், மேல ஏதோ கலகலன்னு சத்தம் வந்துச்சுடா. டேய் ஜேடி, இங்க என் ஃப்ரெண்டா வந்திருக்கியா இல்ல டிடெக்டிவா வந்திருக்கியா? அது எங்க அம்மாவோட பெட்ரூம். உனக்கு அங்க போக பர்மிஷன் யார் கொடுத்தா? அவன் எமோஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. டேய் அருணே, அந்த ஃபிளாஷுக்கு ஏன்டா வெளிநாட்டு சரக்குன்னு ஆசை காமிச்சா? அவன்கிட்ட வெறும் ஐஸ் வாட்டர் தரேன்னு சொல்லி இருந்தாலும் அங்கிருந்து வந்திருப்பான்டா. ஃபிளாஷோட கதெல்லாம் ஓகே. நீங்களே என்ன பண்றீங்க? நானு வேணாம், என்னை பத்தி நானே சொன்னா அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, நானு என்னோடதுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நவீன், என்னை பத்தி நீ சொல்ற. சரிங்க ஐயா. நம்ம ஆனந்த் இப்போ பழைய ஆனந்த் இல்லப்பா. ஸ்ரீ 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 பிராக்கெட்ல 108 பரமஹம்ச யோகி ஆனந்தா. ஓ வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா நீங்க ஆனந்தோட அருளால புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல? ஆமா மச்சான், நம்ம ஜேடி அலையாஸ் ஜெயதேவ் இந்த ஆனந்த குருஜிக்கு குருதட்சணை கொடுத்ததும் இப்ப அவன் சாதாரண ஜேடி இல்ல, டிடெக்டிவ் ஜேடி. ஜேடி கேள்வி கேட்க உக்காந்தா முன்னாடி இருக்கிறவங்க மனசுல நினைக்க கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே இவனுக்கு கேட்டுரும். நீங்களா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குடா. ஃபிளாஷ் மட்டும் வந்துட்டா பார்ட்டியா ஆரம்பிச்சிடலாம். இல்ல அருண், நீ எங்க 2 பேரை பத்தி கேட்ட, இந்த நவீன் என்ன பண்றான்னு நீ கேட்கவே இல்ல. எனக்கு ஆப்பேகாரம் பாத்தியா? அவனை பத்தி தெரியாதா? ரியல் எஸ்டேட். பேரு நவீன், ரியல் எஸ்டேட், மளிகை கடைக்கார பையன். நாட்டுப்பட்டு ரொம்ப அதிகம். நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அப்படியா? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. இவன் சொன்னானே, நான் அப்பவே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். எப்பரா இருக்கு நம்ம லேக் வியூ அவென்யூ? ஆடா சூப்பரா இருக்கு. எனிவே, நீங்க எல்லாரும் பிஸியா இருந்தாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்கல்ல, தேங்க்யூ. டேய் மறந்தாதானே ஞாபகப்படுத்துறதுக்கு. டேய் பாருங்கடா எப்படி சொல்றான்னு. அருண், நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறமா சொல்றேன் விடு. ஓகேடா, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. பழைய மாதிரியே நிம்மதியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, உங்க வீடியோ நினைச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளா இருங்க, பி ஹாப்பி. டேய் அருண்,
நீ இதை வாயை திறந்து சொல்லணுமா என்ன? உனக்கே கன்ஃபியூஸ் ஆகும் பாருடா, இது உன் வீடா இல்ல எங்க வீடான்னு. அப்படி இருக்கும். அருணே, அருணே, இது என்ன அபசகுணமா இருக்கு? அருணே, அருணே, நீ வந்துட்டான்டா. அருணே, சரக்குன்னதும் ஓடி வந்துட்டான் பாரு. ஏய் அப்படியே காலேஜ்ல பார்த்த மாதிரியே இருக்கடா. டேய் மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. பார்ட்டி எங்க? இவன் பார்ட்டினா புரோக்கரு, நீ யாரு? என்கிட்டயே காமெடியா? அருணே, எங்கடா அந்த ஓட்கா? எனக்கு டைம் ஆச்சுடா, டெட் பாடி வெயிட்டிங்டா. ஆமாடா, கொடுத்து அனுப்புறோம். ஓட்காவை உனக்கு கொடுத்துட்டு நாங்க என்ன நீ பண்றது? இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள போற பேச்சா? அட போறதே பெட்டர்டா. இவனுங்க இருக்க இடத்தெல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஏய், ஏற்கனவே போடா. 5 ரூபா லாஸ். முதல்ல கிளம்புடா. போடா டேய். போறேன்டா டேய். டேய். போடா. என்னடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு, அதுவும் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு? டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. இவனை எப்பவுமே பார்ட்டிக்கு நாங்க தான் கூப்பிடணும். ஒரு தடவை பார்ட்டிக்கு விடுறான்னா புது பணம் கிடைக்கட்டும்னுவான். அவ்வளவு பெரிய கஞ்ச டேய் பேசினாங்க. நவீன், புது Dress பழைய ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் நல்லா தான் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் தப்பு சொல்லிட்டே இருக்காத. இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியா இருக்கணும்டா. உனக்கு என்ன அருணே, உன் லைஃப் ஃபுல் செட்டில்டு, நீ சந்தோஷமா இருப்ப, எல்லாம் நல்லதாவே தெரியும். சொடக்கு போட்டா வேலையே முடியும். ஆமாண்டா. முதல் சொடக்கு போட்டப்பவே எங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டாவது சொடக்கு போறதுக்குள்ள எங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு சொடக்கு போறதுக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க. லைஃப் நீங்க நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லடா. ஓகே விடுங்கப்பா, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? டேய் ஃபிளாஷ், இதோ பாட்டில். எழுந்துடுறா. ஏய் தூங்க விடுறா. சோம்பேறிங்களா? டேய் ஆனந்த், இந்த நேரத்துல இவன் எங்க நடந்து போறான்? தூக்கத்துல நடக்கிற வியாதியா இருக்கும். ஜெடி, ஜெடி, டேய் ஜெடி, அங்க இருக்கானா? இல்ல அங்கேயும் இல்ல. ஜெடி, ஜெடி, இவனை வீட்டு எஸ்டி எடுறான்னா என்ன தடுக்கிறானோ தெரியலையே. ஜெடி, டேய் நிக்ஸா, அவன் எங்கேயும் இல்லடா. இங்க இல்லடா, அந்த பக்கம் பாரு. ஜெடி, 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 டேய் ஜெடி, டேய் இங்க என்னடா பண்ற? என்னாச்சு? டேய் நவீன, இவன் இங்க இருக்கான் பாரு. டேய் அங்க இருக்கானா, வாங்கடா. ஐயப்பா, நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டான். என்னடா ஷெர்லாக் ஹோம்ஸே ஷேக் ஆயிட்டு இருக்கான். சோஃபா கீழே படுத்து நல்ல கனவு காண்டிருக்கான். இத்தனை நாளா குழந்தைங்களை உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருந்தான். இப்ப நமக்கு சொல்றான். நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் பேய்ங்க இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. டேய், பெரியவங்க எழுதுனது முட்டாளுங்களுக்கு, நமக்கு இல்ல. டேய் முட்டாளுங்களா, புரிஞ்சுக்கோங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம், இந்த வீட்டுல பேய் இருக்கு. வாய மூறவும் பல்ல அப்படியே உடைச்சிருவேன். ராத்திரி ஓசில கிடைச்சு நல்லா எடுத்து குடிச்சிட்டா, கீழே இறங்கி போகும்போது துணி ஆடுறத பார்த்துட்டு பேய் நினைச்சு பயந்துட்டா, மேல எந்திரிச்சு வர பயந்துட்டு சோஃபாலே படுத்து தூங்கிட்டா. இப்ப பேய் இருக்கு அது இருக்குன்னு கதை சொல்லிட்டு இருக்கே நீ. டேய் பாரு, உங்ககிட்ட நேத்தே சொன்னேன், அந்த ரூம் கிட்ட போவாத, அது எங்க அம்மா ரூம், சென்டிமெண்ட்னு. அப்புறம் ஏன்டா போன? கரெக்டான கேள்வி கேட்டா கரெக்டான பதில் கிடைக்கும். கொலுசோட சத்தம் கேட்டுதான் நானே அங்க போனேன். அங்கதான் எனக்கு இந்த கொலுசு கிடைச்சது. கொலுசு கிடைச்சா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு அர்த்தமா? நீ நேத்து தான் இந்த வீட்டுக்கு வந்த. நான் பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். 1000 பேர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. யாரும் இப்படி சொன்னதில்ல. உனக்கு எப்படி தோணுது? இங்க பாரு, இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாரும் இல்ல, எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த கொலுசு யாரோட? அது எங்க அம்மாவோட கால் கொலுசு. மச்சான், நீ தப்பா எடுத்துக்கலன்னா இந்த வீட்டுல இருக்கிற உங்க அம்மா போட்டோ எல்லாத்தையும் எடுத்துடுறா. அந்த போட்டோவை பார்த்தா பயமா இருக்குடா. நீ என்னடா பேசுற? எங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவையே பேயின்னு சொல்றியா? இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. டேய் அருணே, டேய் டேய் அருணே, என்னடா இவன் உண்மையை சொன்னா கோவப்படுறான். உன்னை கழுத்தை வச்சு கொன்றுவேன்டா. அநியாயமா பிளானே கெடுத்துட்டா. டேய் சரிடா, எனக்கு பணத்தை பார்க்க டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், நீ எங்கடா போற? வாடா வாடா சொல்றேன். எங்கடா இருங்கடா. டேய் ஃபிளாஷ், உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இருக்குதா? நீ என்ன செட்டில் பண்ண போறியா? நான் இல்லடா,
நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்கிட்ட ஏற்கனவே 199 பிளான் இருக்கு. 1 GB per day, unlimited local calls, STD calls, 100 SMS per day. இந்த பிளானோட டேய் அதெல்லாம் இல்லடா. நாங்க சொல்ற பிளானை கேட்டா நீ அசந்து போயிருவ. போஸ்ட் பெய்ட் போட்டுக்க சொல்லுவா. மாசம் மாசம் நீங்களடா பில்ல கட்ட போறீங்க. அட போங்க. அப்படியே ஒரு பிளான் நிறுத்தி கொன்றுவோம்டா. கழுத்தியாடா நிறுக்கிறீங்க. எந்த பிளான் கேட்க மாட்டேன். போங்கடா. என்னடா புரியலையா என்ன? புரியுது. நம்ம பண்றது கரெக்டா? பணத்துக்காக பெஸ்ட் ஃப்ரெண்டையே ஏமாத்துறது சரியாடா? அது ஹியூமனிட்டி இல்லடா. சே 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 நாம அவனை பணத்துக்காக ஏமாத்த போறது இல்ல, நம்ம வாழ்க்கைக்காக தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்ல. வாழ்க்கை முக்கியம், ஹியூமனிட்டி அப்புறம் தான். இல்ல ஹியூமனிட்டியா இதுக்கு அப்புறம் வேணும்னாலும் தேவைன்னா காமிக்கலாம். இங்க பாரு, இது நம்ம ஒருத்தருக்காக பண்றது இல்ல. ஒரே நேரத்துல எல்லா லைஃபும் செட்டில் ஆகணும். உனக்கு ஒரு ஃபேமஸ் டெட் பாடி போட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது தானே கனவு. இவனுக்கு ஆசிரமத்து கனவு, ஜேடியோட டிடெக்டிவ் கனவு. இது எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்டா. இல்ல மச்சான், இருக்கிற வீட்டை வித்துட்டு அவனை வெளியே அனுப்பிட்டா அப்புறம் அவன் எங்கடா போவான்? டேய், எப்படி அவனுக்கு யாரும் இல்ல, அருண் நம்ம கூட இருந்தா நமக்கும் நல்லதானே. அது மட்டும் இல்ல, அவனுக்கு வேண்டியதெல்லாம் இந்த பெரிய வீடு கிடையாதுடா, நாமடா ஃப்ரெண்ட்ஸ். நான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரி, நீங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது? இருக்கேன்டா. டேய், இந்த வீட்ல டெவில் இருக்குன்னு சொல்லியும் டீலு டிஸ்கவுண்ட்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அந்த டெவில் வந்து டிஸ்கவுண்ட் டான்ஸ் ஆடும்போது புரியும்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இவன் டீலுங்கிறான், அவன் நான் டெவிலுங்கிறான். அதுக்கு தாண்டா நிக்சனு பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, போதும் நிறுத்துங்கடா. மச்சான், அப்ப ஏதோ பிளான்னு சொன்னல, என்னடா பிளான்? அது என்னன்னா, நீ தப்பா நினைச்சுக்கலனா இந்த வீட்ல இருக்கிற உங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் எடுத்துடுறா. பயமா இருக்குடா. இந்த கொலுசு யாரோடது? இந்த பூமியில எத்தனை அனாதைகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. காரு, பங்களா, வசதியான வாழ்க்கை, இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா இப்பவும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரூபாக்கும் ஒவ்வொரு கண்ணு இருக்குன்ட்டு, ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லுவாங்க. பசியோட விலை என்னன்னு எனக்கு புரியுது. உங்க எல்லாரோட பசிய போக்க நான் இருக்கேன். எங்க அம்மா கண்ணை மூடி என் கண்ணை திறந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் அனாதைன்னு சொன்னா இன்னையில இருந்து நானும் அனாதை தான். மிஸ்டர் அருண், நீங்க உங்களை அனாதைன்னு நினைக்காதீங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு உருவத்துல உங்க கூடவே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள் ஒருத்தரோட ஞாபகத்தை உயிரோட வச்சிருக்கோமோ அது வரைக்கும் அவங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வலி உங்களுக்கு மட்டும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, நாங்களும் அவங்கள அம்மானு தான் கூப்பிட்டு இருந்தோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அவனுக்கு எழுத படிக்க தெரியலனாலும் அவன் கவிஞர் ஆயிடுவான். அப்படி நான் விரும்பினது அக்ஷரான்ற இந்த பொண்ண. எங்க அறிமுகம் நட்பால ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சது. சாரி, அது முடியல, ஆரம்பமாச்சு. எப்படியோ பேசி அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வந்தேன். This is so amazing. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நான்
ஃபோன்லேயும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை லைவாக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் அருண். அருண் 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 அக்ஷரா, ம் இது கனவா நிஜமானு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நிஜம்தான். என்ன நான் பிரம்மையை நம்ப மாட்டேன். நம்பவும் கூடாது. எனிவே, நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ம் ஒன் செகண்ட். என்ன இது? ப்ளீஸ். கால் கொலுசு. இப்போ எதுக்காக இது? உனக்கு இது பிடிக்கலையா? ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு தாலி தூக்கு கயிறா இருக்கு, கால் கொலுசு விலங்கு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒருவித அடிமைத்தனம்னு தோணுது. இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அருண், ஒரு பொண்ணு பிடிச்சவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு தெரியுமா? காதல், மரியாதை, அப்புறம் சுதந்திரம். இந்த மாதிரி விலங்க இல்லை. காதல், மரியாதை, சுதந்திரம், இந்த மூணும் கிடைச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் நிச்சயம் சாதிக்கலாம். எனக்கும் உழைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த சமுதாயமே மதிக்கிற மாதிரி வாழணும்னு ஆசை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்க ஆசிரமத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசை, உங்க அம்மா மாதிரி. ஆக்சுவலி உங்களோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா இப்படிதான். வெளியே யாருக்காவது உதவி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க முகத்துல இருக்க சந்தோஷமே தனி. ஆனா எங்க அம்மா இத போட்டுக்கிட்டு தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கொலுசு எப்பவுமே உங்களுக்கு விளங்கா தோணுதில்லை. அக்ஷரா, நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அடுத்தவங்களுக்கு நம்ம செயல் மூலமா பதில் கொடுக்கணுமே தவிர காரணங்களை சொல்லக்கூடாது. இந்த கொலுசு சத்தத்து கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. இது அம்மாவோட கொலுசு. அம்மாவோட கொலுசு சத்தம் கேட்டா போதும், எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் அது மறைஞ்சிரும். ஓ, ஐம் சாரி, டின்னருக்கு வர சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, நான் பரிமாறேன். நானே பரிமாறுறேன். முதல்ல எனக்கு அந்த கொலுசை போட்டு விடுறீங்களா? அருண், டே அருண், எங்கடா இருக்க? வெளியே வா. கண்ட்ரோல் காலிங். கிட்னாப்பர் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாங்க. ரிப்பீட். ஐயோ, கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் போறாங்க. சார், நவராத்திரிக்கு இன்னும் 4 இருக்குல்ல? ஆமா. அப்புறம் ஏன் சார் போறாங்க? யாரையா சொல்ற? அதான் சார், நம்ம கிட்னாப்பர்ஸ் கோயம்புத்தூர் போறாங்களா? சாரி சார். ஹலோ புஷ்பா, நான் கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் வர லேட் ஆகும். அதுக்குள்ள என் பொண்ணு வந்துட்டா கொஞ்சம் சாவியை கொடுத்துடுமா? பொண்ணா? ஜாக்கிரதை. பொண்ணா? இன்னொரு பொண்ணா? இல்ல சார், என் பொண்ணுதான். அப்புறம் போட்டோவே கொடுக்கல? ஐயோ, உங்களுக்கு அன்னைக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கொடுத்தல சார். ஏய் சிவா, நீங்க கூட வாங்கி அவங்க வச்சுக்கிட்டீங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த சித்ரா ஆமா பொண்ணுதாயா? சார், என் பொண்ணு சித்ரா. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? சார், ம், நம்ம ரைட்டர் சார் ம். நாளைக்கு ஒரு கெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. யோ சுமார், அவருக்கு சொந்தக்காரர் சார். என் மச்சானுடைய 2வது சித்தப்பாவோட பையனோட 2வது பொண்டாட்டி அந்த எம்எல்ஏ க்ளோஸ். அதுக்கு தான் சும்மா கூப்பிட்டேன் சார். அப்புறம் என்ன சார், ப்ரமோஷன் ஃபிக்ஸ்டு. யோ சும்மா குறையா, கண்டதை பேசிக்கிட்டு. ஓ, ஸ்டாப். பார்த்து பிரேக்கப் போடையா. ஏய் பிரகாஷ், அந்த சித்ராவோட ஃப்ரெண்ட் பிஜி இங்க தான் இருக்கு, போய் விசாரிங்க. போறேன் சார். ஓயா. வாமா சார், அவங்க வர மாட்டாங்களா? ஆமா. இந்த பொண்ணோட நம்பருக்கு ட்ரை பண்ணீங்களா? இதை இப்ப பண்றேன் சார். அந்த பொண்ணோட நம்பர் பண்ணுங்க. ஐயோ, யாரோட விலைக்கும் நம்மளோட பணம். ஒண்ணு கிடைச்சிட்டா டபுளா வசூல் பண்ணிடுறேன். ஹலோ சார், சித்ராவோட வாய்ஸ். ஐயோ, சீக்கிரம் பேசி தொலை. ஹலோ மேடம், சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க, சரியா?
நான் பேசுறத மட்டும்தான் நீங்க கேட்டுக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது. உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா? ம். ஹலோ, பேசுமா. சார் நீங்க கேட்டுக்க மட்டும் தானே சொன்னீங்க. ஓ, எல்லாம் என் நேரம். இப்ப பேசு. உன்னை சுத்தி யாராவது இருக்காங்களா? ம். இருக்காங்க. ஐயோ சார், இருக்காங்களா? எங்க இருக்காங்கன்னு விசாரியா. ஹலோ மேடம், நல்லா கேட்டுக்கங்க. ம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க டிமாண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. டிமாண்ட் என்ன சார்? டிமாண்ட கேக்குறாங்கன்னா இவங்க தான் கிட்னாப்பர்ஸா இருக்கும். பேசுங்க சார். சார் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க சார். கிட்ட டைமண்ட்ஸ் கேமண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஐயோ டைமண்ட்ஸ் எல்லாம் இல்ல சார். இது என் அம்மா என் கல்யாணத்துக்காக கொடுத்தது. ஹலோ, எங்க டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சார், எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்க டிமாண்ட் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல அந்த பொண்ணு இருக்காளான்னு கேளு. ஹலோ, எங்களுக்கு பொண்ணு வேணும். சார் இந்தாங்க சார். இந்தாங்க. என்னது பொண்ணா? ஆமா, பொண்ணு தான். எங்க டிமாண்ட்ஸோ தான், எங்களுக்கு பொண்ணு தான் வேணும். சார், அவங்களுக்கும் பொண்ணு தான் வேணுமா? டேய் மவனே, நான் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்னடா? அட சார், இப்படி கொடுங்க சார். ஏய், என்ன யாருன்னு நினைச்சடா? ஹெட் கான்ஸ்டபிள் சிவனா பேசுற. தைரியம் தான் நேர்ல வாடா. என்னது சிவன்? ஆய் சொன்ன மாதிரி இல்லையே. ஏய் வாடா, எங்க சார என்னன்னு நினைச்ச? சார் என்னையா? சார் இங்க பாருங்க, நான் தான் இங்க. சார், இது நம்ம கான்ஸ்டபிள் பிரகாஷ். உயிரோட இருக்காளா செத்துட்டாளா? கமான் கமான், வாங்கடா போலாம். அட பாவீங்களா, போங்கடா போங்க. நீங்களும் உங்க பிளானும் அந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துக்கும். உயிரோட இருந்தா காலையில எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. டேய், இவன் எங்கடா போனா? அவன் வீடு அவன் விருப்பம். இவ்வளவு பெரிய வீட்டுல எங்கேயாவது தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வருவான்டா. ஓதாததுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வேற. மச்சான், இந்த ஸ்லீப் வாக்கிங்க ஏன் ராத்திரி பண்றாங்க? பகல்ல பண்ணாதவரு வாக்கிங் தான்டா சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஏன்டா மச்சான், அவன் தூக்கத்தில் நடந்து ரோட்டுக்கு போயிட்டா என்னடா பண்றது? போனா என்ன? ஒரு வேளை வண்டி ஏதாவது மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா? டேய், அவன் ஸ்லீப் வாக் பண்றதால ஆக்சிடென்ட் ஆகாதுடா. டிரைவர் ஸ்லீப் டிரைவிங் பண்ணாதான் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகும். டேய், முதல்ல நாம பண்ண வேண்டியதை பத்தி பேசுங்க. எப்படியோ ஜேடி இந்த வீட்ல ஒரு பேய் இருக்குன்னு அருணை நல்லா ஏமாத்திட்டான். அவனும் அதை நம்பிட்டான். நாமளும் அதே மாதிரி நாடகத்தை ஆடிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா போதுமே. இங்க பாரு, அது அவங்க அம்மா பேய் இல்ல, இந்த வீட்ல வேற ஏதோ பேய் இருக்குன்னு அவனை நம்ப வைக்கணும். அதை நம்பிட்டு வீட்டை வைக்க ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் நம்ம கமிஷன் நமக்கு கிடைச்சிடும். எப்படி? சரி, யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? உங்களுக்கே தெரியும்லடா, ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு. உனக்கே நல்லா தெரியும்லடா, நானும் உன் கூட தான் உட்கார்ந்துருக்கேன். ஆமா. ஏய், அப்படி பாசாச்சு. ஏய், நீ தானே சொன்ன லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போன? கரெக்டா தான் போயிருக்கான். நவீன், என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. நவீன் இப்ப என்ன பண்ணி அதை கரெக்டா பண்றா? இதே டைமிங்க மெயின்டைன் பண்ணு. நல்லா கேட்டுக்கோ, நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ ஆனந்துக்கு பின்னாடி அப்படியே டக்குன்னு வரணும்டா. எப்படி வர? என்னது போயிட்டு இருந்தாங்களா? டேய், அப்படின்னா அந்த ஜேடி சொன்ன பேய் இங்கதான் இருந்துச்சா? நீங்க ஆக்ஷன் சொன்னதும் அது இப்படி அதுதானடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லாத பேய இருக்குன்னு காட்டுறதுக்கு. இப்ப புது லென்ஸை மாட்டிருக்கேன், போங்கடா, ரெடி ஆகுங்க. டேய் டேய் ஃபிளாஷ், நீ எங்கடா போயிருந்தா? மச்சான், அப்ப யாரோ பின்னாடி போன மாதிரி இருந்ததுடா. அது யாருன்னு வேற தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த லென்ஸ்ல கேப்சர் ஆகலன்னு. இப்ப புது லென்ஸை மாட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப ஓடு, மிஸ்ஸே ஆகாது. டேய் ஃபிளாஷ், நானும் இப்போதான்டா பார்த்தேன். கிச்சன்ல இருந்து டக்குன்னு ஓடிச்சான். அப்படியா? நீயும் பார்த்தல, நானும் பார்த்தேன். ஓம் கிரீம் 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 ஷௌம் ஷௌம் கிரீம். டேய், நீ எங்கடா போயிருந்த? மச்சான், மச்சான் அப்பவே ஏதோ டக்குன்னு பாஸ் ஆச்சு. கொஞ்சம் பயமா இருந்தது, அதான் கிச்சனுக்கு போய் எலுமிச்சம்பழம் எடுத்து மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கடா, உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு இந்த லெமன் இருக்கு. டேய், நீ லெமன் எடுத்துட்டு வர கிச்சனுக்கு போயிருந்த. நீ லென்ஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்த. நீ Dress மாத்திட்டு இருந்த. ஏய்,
அப்படின்னா இங்க இருந்தது யாருடா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அட, டேய், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல, சான்ஸே இல்ல. அருணே இங்க பாரு, நீ இனிமே இந்த வீட்ல இருக்க வேணாம். இந்த வீட்ல பேய் இருக்குடா. நானும் இதை தான் சொன்னேன். இங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு. புக்ல வர கதைன்னு சொன்னீங்க, இப்ப எல்லாருமே புக் ஆயிட்டோம். கன்ஃபார்ம். டேய் அருண், இவங்க யாரையும் நம்பாத. இவங்க எல்லாம் வெறும் மனுஷங்க. நானு ஒரு கடவுள். என்ன நம்பு, கண்டிப்பா இந்த வீட்ல பேய் இருக்கு. ஓ, நேத்து நான் உங்களை பிராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க இல்லையா? ஏய் லூஸ், பிராங்காடா பிராங்க். பயத்துல நடிக்கிட்டு நாங்க ஏன்டா பிராங்க் பண்ண போறோம்? இங்க பாரு மச்சான், நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு சொல்றேன். பிராங்க விடு, பிராங்கா சொல்றேன். இந்த வீட்ல பேய் இருக்குடா. இந்த வீட்ல பேய் இருக்கு. இல்ல அருண், நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டோம். ஏதோ சாமிக்கு மீன் வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்கே என் வாழ்க்கை முடிச்சிடும் போல. இங்க பாருடா, பேசுறதுக்கு இது டைம் இல்ல. எல்லாரும் போய் அவங்க பேக் எடுத்துக்கோங்க, இங்க இருந்து கிளம்பலாம். டேய் டேய் இருடா ஒரு நிமிஷம். இங்க பாரு அருணே, ஒண்ணு மட்டும் சத்தியம். ஜேடி சொன்னது உண்மை. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆனா யாரு பேய்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிறது உண்மைடா. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல உயிரே இல்ல. நீங்க வந்து இந்த வீட்டுக்கு உயிர் கொடுத்தீங்க. சாமி மாதிரி இருக்கிற எங்க அம்மாவை பேயின்னு சொல்றீங்க. தேங்க்யூ. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். டேய் அருணே, தப்பா எடுத்துக்காதடா. ஆனா இந்த வீட்ல என்னமோ இருக்குடா. சரிடா, என்ன தவிர இந்த வீட்ல பேய் இருக்கிறதை எல்லாரும் பார்த்திருக்கீங்க. ஓகே ஃபைன். நீங்க யாராவது இந்த வீட்ல பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு நானே வரேன். நீ சொல்றதெல்லாம் திரும்ப டெம்ட் ஆகுது. டேய் நவீனே, கிடைச்ச சான்ஸை விட்டுறாதடா. ஓகேவா? டேய் அருண், நீ என்னடா பேசுற? ஃப்ரெண்டுடா, நீ எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்க பாரு, உனக்கு இங்க பேய் இருக்குன்னு கண்டிப்பா ப்ரூவ் பண்றோம். டேய் இருங்கடா. இங்க பாரு, இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சதும் நீ கிளம்பி எங்க கூட வந்துரு. என்ன சரியா? சொல்றா, உனக்கு சம்மதமா? ஓகே. எல்லாரையும் பேய்கிட்ட மாட்டி விடலான்னு பாக்குறியா? டேய், இது என்ன எனக்காகடா செஞ்சா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. பேய் இருந்தா நமக்கு ஹெல்ப் தானடா. எனக்கு தெரிஞ்ச அந்த கடவுள் தான் நமக்காக பேய் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஐ கெட் இட். முதல்ல நாம சாமியை கண்டுபிடிக்கணும். ஆமா ரைட். ஏய், சாமியை கண்டுபிடிக்க போறியா? முதல்ல காணாம போன பேபியை ஐ தேடு. டோன்ட் ஆர்கியூ வித் ஃபூல்ஸ். எனக்கு நவீன் சொன்னது புரிஞ்சிருச்சு. நமக்கு கடவுள் ஹெல்ப் பண்றாரு. நாம அந்த சாமியை கண்டுபிடிக்கணும். அதானே நவீன்? கடவுளை ஏன்டா அங்க எங்கன்னு தேடுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. இவன் ஒருத்தன் உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? டேய், இது ஒண்ணும் காட் சினிமா இல்லடா, கோஸ்ட் சினிமா. டேய் டேய் டேய், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். சரியா? டேய், கடவுள்கிட்ட என்னடா கிடைக்க போகுது? பேயை தேடலாம் வாங்கடா. இந்த வீட்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சா அருண் இந்த வீட்டை விட்டு வந்துருவான். பேயை காட்டுவோம், வீட்டை விற்போம், கமிஷனா என்னவோம். எப்படி? ஏய், அவன் இந்த வீட்டு மேல இவ்ளோ எமோஷனலா இருக்கும்போது எப்படி இந்த வீட்டை விற்பான்? இங்க அவனுக்குன்னு எவ்வளவோ ஞாபகங்கள் வச்சிருக்கான்டா. டேய், பழைய ஞாபகங்களை தூக்கி போட்டாதான் புது வாழ்க்கையே ஆரம்பிக்கும். நீ ஞாபகங்களோட வாழ்ந்தது போதும். உன் அப்பா கூட கொஞ்ச நாள் வாழுன்னு சொல்லலாம். ஆஹா, அதிசயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கடா. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீட்ல இருக்கிற பேய அருண் முன்னாடி வந்து நிக்க வைக்க ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? யாரு அருண் முன்னாடி கொண்டு வந்து அந்த பேயை நிப்பாட்டுறீங்களோ அவங்களுக்கு வேணும்னா கமிஷனர் 2% எக்ஸ்ட்ராவா கொடுத்துறேன். என்ன உங்களுக்கு ஓகேவா? சரி, 2% ரெடி பண்ணி வை. ரெடி பண்ணிடு. டேய், அருண் ட்ரெஸ் பேக் பண்ண சொல்லு. டேய், என்னடா பிளான்? என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்கடா. போடா போடா, சீக்கிரம் போ. எங்கடா போயிருந்தீங்க? அதான் உன்கிட்ட அந்த பேய் இருக்குன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு அதை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணியே தீருவோம். அருணா, நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா அதை புடிச்சே தீர்றோம். டேய், ஒரே நைட் தான் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க வாங்க போலாம். நீங்க 2 பேரும் இப்படியே போங்க. டேய், லைட் அடிச்சு இந்த பக்கம் வா. டேய், அவன் கூட போடா. ஏ நவீன், ஜேடி, இங்க பேய் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். டேய் அருணே, கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். என் கண்ணு இருக்குல்ல, நாய் கண்ணு. பார்த்தாலே தெரியுது. சீக்கிரம் தேடுறா. படி விடுறா.
நவீன் வாங்க தேடுவோம். டேய் ஜேடி சீக்கிரம் வாடா. இதோ கிடைச்சதாடா? அதான் எதுவும் இல்லையே. நம்ம இப்ப என்னடா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கமான். Hey. Sorry. That's all. டேய் எங்கடா அது? டேய் எங்கடா போச்சு? கவலைப்படாதீங்க, என்கிட்ட இன்னொரு காயின் இருக்கு. சேஃப்டிக்காக இன்னொன்னு வச்சிருக்கேன். வேணாம். ஸ்டாப். என்னடா பேய் தெரிஞ்சுதா இல்ல பயமா இருக்கா? எனக்கு பயமா இல்லடா. நீ கூப்பிடுறது அந்த பேய தானே? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம், டவுட்டே வேணாம். சேம் கோஸ்ட். அது சரி, நமக்கு அந்த பேயோட பேரே தெரியாதே, அப்புறம் எப்படிடா கூப்பிடுறது? டேய் எப்படி நம்ம 4 பேரும் அந்த பேயை பார்த்திருப்போம்ல? பேயை பார்த்து அதுன்னு தெரியாதா உனக்கு? ஒருவேளை வேற பேய் ஏதாவது வந்துருச்சுன்னா? வரட்டும் விடுறா. இந்த வீட்ல பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டோம்ல. நமக்கு பேய் வர்றதுதான் முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம அதை பாக்குறது தான். இல்ல வேற பேய் வந்து அது திரும்ப போகலனா? அது திரும்ப போகலன்னா நாம இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அவ்வளவுதான். நீ சும்மாறா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நாம ஒண்ணு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பேய வர சொல்லலாம். அதுல ஒண்ணு வந்தா கூட இந்த பையன் திரும்ப வரும்ல. டேய் நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவன் ஆளே வர மாட்டான். இதுல பேய் வருமா? என்னடா என் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லையா என்ன அருண்? சரி ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும்னு முடிவு பண்ணுங்க. என் பாட்டிய சரலக்கு ஸ்ரீதேவி. டேடே நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, இது என்னோட ஐடியா. எனக்கு என் ஆளை பிடிக்கும். என் ஆளுக்கு அருந்ததினா பிடிக்கும். நான் அருந்ததியை கூப்பிடுறேன். அருந்ததி இங்க வா. அருந்ததி. எனக்கு எங்க தமிழ் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள கூப்பிடவா? அருண், இவனுங்களுக்கு டேஸ்டே இல்ல. யார் யாரையோ கூப்பிடுறாங்க. நான் கூப்பிடுறேன் பாரு, நம்ம சந்திரமுகிய. சந்திரமுகி வந்துரு 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 வந்துரு. என்னாச்சு இவனுக்கு? நான் ட்ரை பண்றேன். இவங்களை யாரோ கூப்பிட்டது? நான் கூப்பிட்டது பிளாக் அண்ட் ஒயிட் காஞ்சனாடா. ரெட் சாரி காஞ்சனா வந்திருக்கு. டேய், நான் இவங்களை கூப்பிடலடா. இவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியலடா. இப்ப என்னடா பண்றது? டேய் அருணே, வீட்டு பையன் வந்துருச்சுடா. ஐயோ, எனக்கும் இப்பதான்டா கன்ஃபார்ம் ஆகுது என் வீட்டுல இவ்வளவு பேய்ங்க இருக்குன்னு. இப்ப இவங்க எல்லாரையும் இங்க வர வச்சுட்டோம். எப்படி இவங்களை திருப்பி அனுப்புறது? இவங்களை அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கேண்டில் அணைச்சிட்டு நம்ம தான் ஓடி ஆகணும். வந்துருச்சு. அப்ப மேல போட்டது இப்போ வந்து விழுதா? என்னடா
டேய் இவங்களா எங்கடா போனாங்க? இந்த வீட்ல ஒண்ணும் இல்லடா. 5 பேய்ங்க இருக்குடா. ஏண்டா 5 பேய் இங்க இருக்கிற வீட்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். டேய் 5 இல்ல 10 இருந்தாலும் சரி, இந்த வீட்டை வைக்கிறதா நம்ம வேலை. வாடா. பயப்படாதடா, நான் இருக்கேன். உங்க அம்மா பேயின்னு எல்லாரும் பயமுறுத்திட்டாங்கடா. சாரிடா அருண். டேய் டார்ச் ஆன் பண்றா. ஏய் அருண், இப்போ இந்த வீட்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, வா நம்ம போயிடலாம். இந்த வீட்டை வித்துரு. டேய் நீங்க எல்லாம் வந்ததுனால தான் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுடா. நீங்க என்னோட உயிர் நண்பர்கள்டா. தேங்க்ஸ்டா. அதெல்லாம் எதுக்குடா, வாடா. அந்த ரூமுக்கு போலாம். அந்த ரூமுக்கு போலாம். ஓடுறா, ஓடு. ஓடு, ஓடு, ஓடு. அதே கொலுசு. ஏய் அருண், சொல்லு மச்சான். வீட்ல இருக்க போய் நம்ம எல்லாரையும் லாக் பண்ணிடுச்சுடா. டேய் ஆனந்த், ஏதாவது மந்திரம் சொல்லி துரத்துறாத. துரத்துறா. டேய் அதுல நாயாடா, கையில வச்சிருக்க எலுமிச்சை பழத்தை வச்சு துரத்துறாத. டேய் இந்த பேய் இந்த எலுமிச்சை பழத்துக்குலாம் போகாதுடா. ஏண்டா பாதி எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும், விரட்டிடலான்னு சொன்னியேடா. டேய் பில்டப்புக்காக 1000 சொல்லுவேன். அதெல்லாம் வச்சு இந்த பேயை ஓட்ட முடியுமாடா? ஏய், ஏதாவது ஐடியா பண்ணிட்டு சீக்கிரம் துரத்துங்களாண்டா. யாரு பேய்? யார பேய்னு சொல்றீங்க? நீதான் பேய். பேய் நான் கிடையாதுடா, உங்க ஃப்ரெண்ட். டேய் யாருடா? அதானே யாரு? யாருடா? யாரு? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? டேய் பேய் நான் பேய் இல்லைன்னு சொன்னா என்னடா பண்றது? சரிடா. ஐயோ கடவுளே, பேய் நான் இல்ல. அங்க போட்டோல இருக்கான்ல உங்க ஃப்ரெண்ட் அருண், அவன் தான் உண்மையான பேய். ஏய் அருண், நீ பேயாண்டா? எங்கடா போனா? யாரை நீங்க தேடிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் எங்க போனா? அத வாங்கதான் உங்க பின்னாடி இருக்காங்க. டேய் அருண் அங்க என்ன பண்றா? அவ பேய்டா, இங்க வந்துடா. வந்துடா. டேய் அருண், அவ பேய்டா, இங்க வந்துரு. வாடா போ. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீதான். நான் சொல்றதை கேளுங்க.
சித்ரா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இன்னைக்காவது எழுந்திருச்சு சீக்கிரமா குளிச்சிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஹலோ. ஆமா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது உண்மைதான். அந்த கியூட் கோஸ் பேய் எல்லாமே நான் தான். இவங்க என்ன பண்றான்னு கேக்குறீங்களா? நான் ஏன் அங்க இருந்தேன், என்ன ஆச்சுன்னு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்ல? சொல்றேன் கேளுங்க. கீழே பேசிட்டு இருக்கிறது என்னோட அம்மா. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால அவங்க இன்னைக்கு ஃபுல் பிஸி. எங்க அம்மாவுக்கு என்னோட காதல் விஷயம் தெரியாது. எனக்கு குலாப் ஜாமுன் வேணுமா பாயாசம் வேணுமான்னு கேட்பாங்களே தவிர எனக்கு அருந்தா வேணுங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். 2 வருஷமா அருணை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அருணை காதலிக்கிறேன். இந்த விஷயம் அருணுக்கே தெரியாது. அதுக்குதான் எனக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு என்ன ஆனாலும் என் காதல சொல்லியே ஆகணும்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கம்மா இருக்க? எழுந்திருச்சிட்டியா சித்ரா? சித்ரா, எனக்கு அருணை 2 வருஷமா தெரியும். ஆனா அவருக்கு நான் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணி காலிங் பெல்ல அடிக்க போனேன். ஆனா கதவு திறந்துதான் இருந்தது. இது நல்ல சகுனமா இருக்கேன்னு வலது காலை வச்சு உள்ள போயிட்டேன். மிஸ்டர் அருண், மிஸ்டர் அருண், அருண், அப்புறம் நீங்க உங்க லவ் விஷயத்தை வீட்ல சொன்னீங்களா இல்லையா? அதுவா? இப்ப அதாட முக்கியம். அதே பியானோ கிட்ட தான் நான் ராத்திரி முழுக்க இருந்தேன் தெரியுமா? பட் நான் உங்களை அங்க பார்க்கவே இல்லையே. ஹலோ, நீங்க விழுந்தது முந்தா நேத்து, நான் விழுந்தது 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது உங்களுக்கு எப்ப முழிப்பு வந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த சம்பவத்துக்கு? கொஞ்சம் வாய மூடுறா. நீங்க சொல்லுங்க சித்ரா. அட சொல்லுங்க ஐயா, அமைதியா இருக்கீங்க. கொஞ்சம் இருடா, ஸ்லோ மோஷன்ல ஃபிளாஷ்பேக் போறாங்கல்ல. வீட்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். யோ, அது எனக்கும் தெரியுது. வாயா, ஃபீல் அடிச்சிட்டு போவோம் வாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேற அங்க காத்துட்டு இருக்கு, சார் வேற கூப்பிடுறாரு. சரிங்க சார். நான் கண் முழிச்சு பியானோ கடையில இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா இருட்டடிச்சு. என்னதான் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பயந்து போய் ஏதாவது பண்ணி அங்கிருந்து வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும்னு எந்திரிச்சு ஹாலுக்கு போனேன். அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு எல்லா முயற்சிகளும் பண்ணேன்.
அதுக்குள்ள நாங்க அருணை பார்த்தேன். அருணை பார்த்ததும் நான் என் லவ்வ சொல்லணும்னு வந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. காலையில எவ்வளவு ஆசையோட வந்தனோ அப்ப அதே ஆசையோட அருண் கிட்ட நான் போனேன். நான் மெதுவா அருண் பின்னாடி போய் நின்ன. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஹக் பண்ணிருப்பாங்க. சாமிஜி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதே. டேய் அவங்க சொல்லிட்டு அமைதியாடுறா. நீ ஹக் பண்ண உடனே அவன் சும்மா விட்டுருப்பானா? ஆ? அவனும் உன்னை ஹக் பண்ணிருப்பான். ஆஹா. ஆனா நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் ஹக் பண்ணது அருணை இல்லைன்னு. அப்ப நீயா? திருட்டு பயலே நீ தானே? டேய் சும்மாரா. நம்ம வந்தது முந்தா நாள், அவங்க வந்தது 3 நாளைக்கு முன்னாடி. வேற யாருமா? நான் ஹக் பண்ணது அருணை இல்ல, அருண் கோஸ்ட். அப்படின்னா நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே அருண் பேயிட்டான்னு சொல்ல வரீங்களா? எங்க நான் சொல்லல, இதுதான் நடந்தது. படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து நீ செத்து போய் பேயா மாறி இருக்கலாம்ல. அருண் தான் பேயின்னு எப்படி நம்புறது? எங்க நீங்களும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு எந்திரிச்சிங்கல்ல, உங்களுக்கு அடிபட்டு செத்து நீங்க பேய் ஆகலன்னு என்ன உறுதி? என்னங்க சொல்றீங்க? நான் பேயா? ஹலோ நானா? நிறுத்துங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. நானும் அதை தாங்க சொல்றேன், இங்க யாருமே பேய் இல்ல, அருண் மட்டும்தான் இங்க ஒரே பேய். சரி, உங்களுக்கு என் மேல சந்தேகம் தானே? வாங்க வந்து என்ன தொட்டு பாருங்க. நானா? நான் ஏன் போகணும்? நீ போ. நீ தானே குருஜின்னு சொல்லிட்டு பேயெல்லாம் ஓட்டிட்டு இருக்க. போடா டேய், போடா. உனக்கு பயம் வந்தாலும் உன் கையில தான் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, போ. என்னாச்சு? உயிர் இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு இருக்கு. உயிர். சரியா? உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சா? இங்க பாருங்க, நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அதுலயும் இந்த அனாமலிஸ்டிக் சைக்காலஜி என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அதுலயும் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி பத்திலாம் நாங்க படிப்போம். பேய பார்த்து பயந்தவங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இங்க ஆச்சு. அப்பதான் அருண் பேய்ங்கிறது எனக்கு முழுசா கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும்னு இந்த வீட்ல இருந்த விண்டோஸ் டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஆனா எதுவுமே ஓபன் ஆகல. அது என்னமோப்பா, இந்த ரூமோட டோர் ஓபனா இருந்தது. பயந்துகிட்டே இந்த ரூம்குள்ள நான் வந்துட்டேன். அவ்வளவுதான், அன்னையில இருந்து அருண் இந்த ரூம்குள்ள வரவே இல்ல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம நான் சேஃபா இருக்கேன்னா அதுக்கு ஆன்ட்டி தான் காரணம். தேங்க்ஸ் ஆன்ட்டி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஆன்ட்டி. அது எங்க அம்மாவோட பெட்ரூம். உனக்கு அங்க போக பர்மிஷன் யார் கொடுத்தா? அன்னைக்கு அருண் சொன்ன அந்த சென்டிமீட்டரும் இதானா? ஓ, சாருக்கு இப்பதான் எந்த ரூம்னே புரியுதா? டேய், அப்படின்னா அருண் இந்த ரூமுக்கு வரமாட்டான்றியா? கூப்பிட்டு பாரு, அப்ப தெரியும். டேய் அப்புறம் என்னடா? அன்னைக்கு எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் போகணும்னு முயற்சி பண்ணும்போது நீங்க எல்லாரும் இங்க வந்ததை நான் பார்த்தேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அட்லீஸ்ட் உங்க மூலமாவது வெளியே போகலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு தெரியாத அருண் கிட்ட நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்து நீங்க எல்லாருமே பேய்ங்கன்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பேசிக்கிறத நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது நீங்களும் என்ன மாதிரி லாக் ஆயிருக்கீங்கன்னு. நீங்களும் மனுஷங்க தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன்.
நான் உங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் நீங்க என் கொலுசு சத்தத்தை கேட்டு என்ன பேயின்னு நினைச்சு நீங்க எல்லாரும் என்ன விட்டு ஓடிட்டு இருந்தீங்க. நான் சொல்லணும்னு வந்தப்போ நான் அருணோட குரலை கேட்டு நான் பயந்து ஓடிட்டு இருந்தேன். 2 நாளா இதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் ராத்திரி எப்படியாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் நடந்தது. டேய் என்னடா இது? இவ அவனை சர்ப்ரைஸ் பண்ண வந்து இவளே சர்ப்ரைஸ் ஆயிருக்கா. நம்ம அவனுக்கு சாக்கு கொடுக்க வந்து நம்ம சாக்கு ஆயிருக்கோம். இங்க என்னடா நடக்குது? இல்லடா, எத்தனை போட்டோ எடுத்திருக்கேன்டா, ஆனா அவன் என்னோட கேமரால கேப்சரே ஆகலடா. இந்த வாழ்க்கையை சரி பண்ண ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவனும் போயிட்டான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஏய் நவீன, வரேன்டா. உங்களுக்கு பிடிக்கும்னு பூசணிக்காய் அல்வா பண்ணிருக்கேன், வாங்க. போங்க, உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறான். ஸ்வீட் பண்ணிருக்கானா? வேண்டாம் வேண்டாம். டேய் பூசணிக்காய் ஏன்டா, ரொம்ப நல்லா இருக்கும்டா. சும்மா இரு. எனக்கு பூசணிக்காய் அல்வா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம லைஃப்க்கே பூசணிக்காய் உடைக்க வேண்டியதா இருக்கும். டேய் சும்மா இருடா. சித்ரா, அருண் எப்ப செத்தானு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப நாள் ஆயிருக்காது. ஐ திங்க் ஏதோ ஒரு பலமான காரணத்தினாலதான் அவரோட ஆத்மா இந்த வீட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். மச்சான், அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம மேல உயிரிட பைத்தியம். பாவம் நமக்காக பேய மாதிரி காத்துட்டு இருக்கான். ஐ திங்க் அருண்க்கு இருந்த கடைசி ஆசைகள்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அதாவது உங்க எல்லாரையும் பார்க்கணும், உங்க எல்லார்கிட்டயும் பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனாலதான் அவரு உங்க கண்ணுக்கு நல்ல உருவத்துல தெரியறாருன்னு நான் நினைக்கிறேன். அது சரி, நாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே தானே இருந்தான். அதே மாதிரி Dress, அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு. ஆனா நேத்து மட்டும் அவன் திடீர்னு வேற மாதிரி இருந்தான். அது எப்படி? உங்க சைக்காலஜில இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? நீங்க அருணை கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து. ஏங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் இல்லங்க, உயிரோட இருக்கும்போது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணேன். இவங்களா மோஸ்ட்லி சென்ட் ஆஃப்ல தான் லாஸ்ட் நினைக்கிறேன். அப்படின்னா அருண் என்ன கலர்ல ஷர்ட் போட்டிருந்தாருன்னு சொல்லுங்க. ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ, காலர் நெக். இத லாஸ்ட் கேப்சரிங் மைண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கேமரா கேப்சர் பண்ற மாதிரி போல இருக்கு. இப்போ நீங்க என்ன பாத்தீங்க, ஐ மீன் உருவம், Dress, ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க. சோ நானும் சொன்னதும் உங்க மைண்ட்ல இது எல்லாமே தான் கேப்சர் ஆயிருக்கும். நீங்க இனிமே என்னை எப்ப பார்த்தாலும் உங்க மைண்ட்ல இது எல்லாமே தான் ஞாபகம் வரும். ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்கன்னு வைங்க. ஐயோ சித்ரா ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தத்தாஸ்து தேவதைகள் வானத்துல இருந்து தத்தாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏங்க ஒருவேளை உங்களால என்ன பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. கடைசியா நீங்க என்னை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல நான் கேப்சர் ஆயிருப்பேன். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? அப்படின்னா அவன் நமக்கு தெரிய மாட்டானா? தெரியல, ஆனா அவர் செத்த விஷயம் இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதால தெரியாம கூட இருக்கலாம். அப்படின்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? ஒன்னும் இல்ல, இங்க எந்த டோரும் ஓபன் ஆகாது, இங்க இருந்து சத்தம் வெளியே கேட்காது, நெட்வொர்க்கும் இருக்காது, அருணும் தெரிய மாட்டாரு. ஆனா மணி மட்டும் கரெக்டா கேக்கும். ஃபுட்டு கிடைக்காது, பாத்ரூமும் ஃப்ரீடமும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நாளைக்கு யாராவது வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா? நாளையில இருந்து உங்க எல்லாருக்குமே பழகிடும். இப்ப என்னடா பண்றது? நீங்க எல்லாரும் அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவர்கிட்ட எப்படியாவது பேசி கம்யூனிகேட் பண்ணி இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன? இல்ல அருண் பேயின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியல அவன் ஒரு பேயின்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாருங்கடா, நான் பேயா மாறிட்டேன், என் கிட்ட வராதீங்கன்னு அவன் சொல்லியிருக்கணும்ல. ஆமா சொல்லியிருக்கணும். அவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்குடா. விடுற மாதிரி இருந்தா இப்படி எல்லாம் அவன் விளையாட மாட்டான். இப்படியே புலம்பிட்டு தான் இருக்க போறீங்களாடா? நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, எப்படியாவது கதவு உடைக்கணும். அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, வாங்க போய் கதவு உடைக்கலாம். சரி வாங்க வாங்க. சரி அருணே சார், என் பொண்ணை பத்தின தகவல். ஓ சிவா, ஸ்வீட் கொடுத்தாங்களாமா? சாப்பிட்டுட்டு உட்காருங்க. ஏமா இன்னைக்கு தான் ஸ்டேஷனே திறந்திருக்கும். பழைய ஸ்டேஷன் கதையை கொண்டு வந்து ஏமா புது ஸ்டேஷன்ல சொல்றேன்? ஏய் சிவா, உங்களுக்கு கமிஷன் மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட் மேல எங்கயா இருக்கு? பாவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
சித்ரா கேஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி முடிச்சு விடுங்க. சரி சார். சார் அருண் கேஸ் எது வரைக்கும் இருக்கு? அதான் சார் ஃபாரின் கால் பண்ண கனெக்ட் ஆகல, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் சார். பாடியை ரொம்ப நாளா ஜிஹெச்ல வச்சிருக்க முடியாது. சீக்கிரம் ஃபாலோ பண்ணி சரி முடிங்க. சார். சார் சிவா, அப்பா அம்மா செத்தாலும் வராத பசங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள செத்தும் வராத அப்பா அம்மாவை இப்பதான் கேள்விப்படுறான். அதை எழுத்து இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ. அருண் அருணே, அருண் அருண், எங்கடா இருக்க? ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க எங்கள? ஏன்டா எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? டேய் பேசுடா. நேத்து வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டானுங்க, இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்றா? இத்தனை வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட தேடி வந்தது தப்பா? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சது தப்பா? உன்னை தேடி வந்தது தப்பா இல்ல உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைச்சது தப்பா? தப்பு தான்டா. அவன் சொன்னதே நீயும் சொன்னா வேற டயலாக் சொல்ற. வேறயா? அதே சொல்றேனா? இங்க பாரு அருண், எங்களுக்கும் லைஃப்ல ஆசை கனவு எல்லாம் இருக்குடா. லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு இருக்கோம்டா அருண். ஏன்டா அங்கங்க மறைஞ்சுக்கிட்டு எங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா வாடா, வா முன்னாடி வா, முன்னாடி வாடா, சொல்றல வாடா, தைரியமா வந்து ஃபேஸ் பண்றா. இவனுங்க யாரும் வரலையா? இல்லனா விட்டுடா. எப்படி? சூப்பர் டயலாக். டேய், நம்ம தேவையில்லாம கத்திட்டு இருக்கோம்டா. மோஸ்ட்லி இங்க அருண் இல்லன்னு நினைக்கிறேன். இல்லனா ஏன்டா கத்தணும்? வாங்க போலாம். அருணே, அருண், அருணே, அருண், 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 அருண். டேய் ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற? வெளியே நிறைய புணங்க காத்துக்கிட்டு இருக்கடா. நான் போய் போட்டோ எடுக்கணும்டா. நீ சரக்குன்னு சொன்னோடனே சரக்குன்னு வந்த பாத்தியா? இப்படி பண்றியாடா அருண்? நான் தான். மிஸ்டர் அருண், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பாவம் இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அப்பாவிங்க. பாவம் இவங்க எல்லாருக்கும் உங்களை கன்வின்ஸ் பண்ண கூட தெரியல. அவ்வளோ இன்னோசென்ட். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது ரொம்ப தப்பு அருண். இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களை ரொம்ப காதலிச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. எதுக்காக இப்படி பண்றீங்க? ஓகே ஃபைன், வேணும்னா நான் இங்கே இருக்கேன். என்ன டார்ச்சர் பண்ணுங்க. பாவம் இவங்க எல்லாரையும் விட்டுருங்க மிஸ்டர் அருண், ப்ளீஸ். ஆமாண்டா அருண், இதுக்கப்புறமும் நீ எங்களை விடலன்னு வச்சுக்க. விடலனா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன். ஜன்னல் ஓபன் ஆயிடுச்சு. வாங்கடா போயிடலாம். போலாம் வாங்கடா. சித்ரா, நீ வரியா இங்கே இருக்கியா? சித்ரா, நீ வரியா இங்கே இருக்கியா? சொல்றதே சொல்றியா? நீ சொல்லிட்டியா? அம்மா இது என்ன? டேய் நாம தான்டா. அப்படியா? அதிர்ஷ்டம் நமக்கு இப்படியே வரும்னு தெரியாம போச்சேடா. இதை நான் என் ஒருத்தனுக்காக பண்றது இல்லடா. நம்ம எல்லாரோட லைஃபும் செட்டில் ஆகணும். பேய காட்டுவோம், வீட்டை விற்போம், கமிஷனை என்னலாம். எப்படி யாரு அருண் முன்னாடி பேய வர வைக்கிறீங்களோ வேணும்னா அவங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா கமிஷனை கொடுக்குறேன். அதுக்கு ஓகேவா? ஏன்டா எல்லாரும் அங்கே நிக்கிறீங்க? நீங்க தானே கேட்டீங்க நாங்க போகணும், டோர் ஓபன் பண்ணன்ட்டு. டோர் ஓபன்ல தான் இருக்கு, போங்க. இப்ப என்ன பார்த்தா பயமா இல்லையா? நான் பேய் மாதிரி தெரியலையா? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா நிம்மதியா இருக்கேன். நீங்க எல்லாரும் என்னோட வீட்டை பாத்தீங்களே தவிர என் மனச பார்க்கல. நான் ரொம்ப நேசிச்ச என்னோட அம்மாவே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை விட அதிகமா ஃபாரின் நேசிச்ச எங்க அப்பா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. எல்லாரை விட அதிகமா நேசிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை விரும்புறாங்க. வேற என்ன வேணும்? நீங்க வந்த அன்னைக்கே நான் செத்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். பட் நீங்க பயந்துட போறீங்கன்றதுனாலதான் நான் இதை சொல்லல. நீங்க வந்த சந்தோஷத்துல நான் செத்து போனதையும் மறந்துட்டேன்டா.
உங்க கூட பேசணும், பழசெல்லாம் ரீகால் பண்ணணும், உங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு நிறைய தோணுச்சு. அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சேன். நீங்க யாரும் என்ன அடிக்கல கொல்லல, உங்களால நான் சாகலன்றதான் நிஜம். ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் தெரியுமா? லைஃப்ல எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கு, ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு இல்ல. நெஞ்சில குத்துற ஃப்ரெண்ட்ஸை கூட நம்பிடலாம், ஆனா முதுகுல குத்துறவங்கள நம்பவே கூடாது. ஆனாலும் நான் உங்க எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? அதானடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். என் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்படி பிசினஸா மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நட்பா இருந்தாலும் காதலா இருந்தாலும் அதை நம்ம கட்டாயப்படுத்தி அடைய முடியாது. அப்படி அடைஞ்சாலும் அது நிரந்தரமா இருக்காது. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் உங்க கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ச்சே, நீங்களா இவரோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோடதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். உங்க எல்லாரையும் பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சரிடா மச்சான், உன்னோட மனசையும் புரிஞ்சுக்காம உன் நட்பையும் புரிஞ்சுக்காம நாங்க பணத்தை மட்டும் தான் பார்த்தோம். நீ ஒண்ணு பண்ணுடா, எங்க எல்லாரையும் கொன்று ப்ளீஸ், எங்களை கொன்னுடுறா. ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தக்க வச்சுக்கணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தக்க வச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதியா இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. அருண், நாங்கெல்லாம் சுயநலவாதிங்கடா. ச்சே, நீ இப்படி ஆயிட்டேன்னு தெரிஞ்சும் நாங்க வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சமே தவிர நீ எப்படி இப்படி ஆன, உனக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சாரிடா அருண். மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கஷ்டப்படுற உன் ஆத்மாவை எவ்வளவு தவிக்குதுன்னு எங்களுக்கு புரியுதுடா. என்னன்னு சொல்லு மச்சான். அருண் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்னன்னு சொல்றா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அனாதையா இருந்த என்னோட வாழ்க்கையில அன்பு கொடுத்த பொண்ணு அக்ஷரா. அவதான் என்னோட வாழ்க்கையா இருந்தா. என்னோட தனிமையை அவ போக்கி எனக்கு அன்பை கொடுத்தா. என்னோட ஒவ்வொரு ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷம் கொடுத்தது எல்லாமே அக்ஷரா தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவதான் எனக்கு எல்லாமேவா இருந்தா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ காணாம போயிட்டா. அப்பதான் ஒரு நாள் அருண், ஏய் அருண், நீ இங்க இருக்கியா? நான் வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். சாரி அருண், உன்னை ஒரு வாரம் காக்க வச்சதுக்கு. ஹே, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஹே, கம் ஆன், கெட் அப் யா. முதல்ல சாக்லேட். வேணாம் வேணாம். கோவமா? பரவாயில்ல விடு, சாக்லேட் நானே சாப்பிட்டுக்கிறேன். ஜெர்மன்ல மாஸ்டர்ஸ் பண்ணோன்னு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்தது. இன்டர்வியூவும் இருந்துச்சு. அதனால தான் என் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஐம் சாரி. அருண், என் ரிசல்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? நான் பாஸ் ஆயிட்டேன். ஐம் so happy. Congrats. Thank you. எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? இவ்வளவு நாள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு. அருண், நீ என்ன பேசுற? பின்ன என்ன, உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு நீ இருக்க மாட்டேன் டயலாக் பேசிட்டு ஜெர்மனிக்கு படிக்க போறியா? நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், நல்ல பையன் கிடைக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகலாம். நல்ல சான்ஸ் இல்ல?
உன்ன மாதிரி சந்தர்ப்பவாதிய என் லைஃப்லயே நான் பார்த்ததில்ல அக்ஷரா. அப்படின்னா நான் ஜெர்மனிக்கு போகக்கூடாது அப்படிதானே? ஆ, இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். ஆ? எழுதி தருவியா? முடியாதுல்ல? அப்ப என்ன சந்தர்ப்பவாதின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. உனக்கு பிறக்கும் போதே எல்லாம் கிடைச்சது. பணம் இருக்கு, வீடு இருக்கு, இஷ்டப்படி வாழ எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல அருண். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறதே என் சொந்த கால்ல நான் நிக்கணும் தான். உன் அளவுக்கு நான் தலை நிமிர்ந்து வாழணும்னு தான். உனக்கு தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும்னா இந்த நாட்டுல இந்த ஜென்மம் முழுக்க உழைச்சாலும் பத்தாது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என் கஷ்டம் புரியாது. என்னை தடுக்காத அருண். முடிஞ்சா நீ ஏர்போர்ட்டுக்கு வந்து சந்தோஷமா என்ன அனுப்பி வை. ஓஹோ, ஏர்போர்ட்டுக்கு வந்து மாலை போட்டு உனக்கு ஆர்த்தி எடுத்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உன்னை அனுப்பி வைக்கணுமா? நம்மள பத்தி மலை மாதிரி கனவு கண்டிருக்க அக்ஷரா, அதை நீ உடைச்சிடாத. அப்போ ஏன் கனவை நான் உடைக்கணுமா? அருண் போதும். இந்த காதல் எல்லாம் ஒரு அடிமத்தம்னு நான் அப்பவே நினைச்சேன். நீ இப்ப அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் கனவை இழந்துட்டு உன் கூட வாழ்றதுல எனக்கும் விருப்பம் இல்லை. என் இலக்க ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். பாய். ஓடி, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஓடிங்கிறது. குட் பை. நானும் வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த சமுதாயமே மதிக்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். என் ஆசிரமத்துக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஆசை. உங்க அம்மா மாதிரி. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அக்ஷரா. மேல இருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன்னா அக்ஷரா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு ஓடுனேன். அக்ஷரா, அக்ஷரா, அக்ஷரா. நான் செத்துட்டேன்னு எனக்கு புரிஞ்சுது. என் பாடியை நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். நான் திரும்பவும் என் பாடிக்குள்ள போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. உங்க கூட பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு நேரத்தை கழிச்சு என் கவலையை நான் மறந்துட்டேன். ஆனா அக்ஷரா கிட்ட சாரி கேட்க முடியலன்ற என்னோட நினைப்ப என் மனசுல இன்னும் ஆழமா இருக்குடா. அருண், நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம பிளாஸ் மாதிரி போய் அவங்கள கூட்டிட்டு வந்துருவான். அது நம்ம குருஜி மந்திரம் போட்டு எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவார். வாய் முர்ரா. அப்படி இப்படின்னு பேசி நான் தான் போவேன்னு தெரியும், நானே போய்க்கிறேன். டேய், யார் வராங்களோ இல்லையோ நான் வரேன்டா. என் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. நீயா? ம், சரி வா. ம். அருணே, அக்ஷராவோட போட்டோ, அட்ரஸ். ஜெடி, ம். இன்னைக்கு எப்படியாவது அக்ஷராவை கண்டுபிடிச்சு அருண் முன்னாடி நம்ம நிக்க வைக்கிறோம்டா. சின்ன வயசுல சாக்லேட்ல இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான்டா. பதிலுக்கு நாமளும் ஏதாவது பண்ணோம்ல. இங்க பாரு, இதான் சரியான டைம். ஆமா மச்சான். அப்ப அவன் கண்டிப்பா நம்மள மன்னிப்பான். அவனை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குடா. டேய், அவன் மன்னிக்கிறானோ இல்லையோடா, நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேணும் இல்லையா? ம். அதுலயும் முக்கியமா எனக்கு. ஆ, இந்த அட்ரஸ் அப்படி நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். ம், ம், சரி.
டேய் நவீன் கிடைச்சாலா? இல்லடா. நானும் தேடிட்டேன், கிடைக்கல. நல்ல விஷயம், போதும் போலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி. வாய் முறா. மூளை மங்கி போச்சா உனக்கு? அருணோட கடைசி ஆசைடா இது. இங்க பாரு, இப்ப கூட நம்ம ஊருக்கு போலாம், எவனும் கேட்க மாட்டான். ஆனா நீ ஊருக்கு போயிட்டு நிம்மதியா இருப்பியா? என்னடா சொல்ற? நான் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றேன்? மேல சத்தியம், அருண் மேல சத்தியம். டேய் ஜெடி, நீ டிடெக்டிவ் வேலை பண்றதுக்கு இது டைம் இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. ஹாய். அக்ஷரா மேடம். ஆனா அக்ஷரா கிட்ட சாரி கேட்க முடியலன்ற என்னோட நினைப்பு என் மனசுல இன்னும் ஆழமா இருக்குடா. இதுல இருந்து நானும் அனாதை. அருண், 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 அருண். அக்ஷரா, அருண். நான் அருண் தான். உன்னால நம்ப முடியலையா? சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அருண், என்ன இது? உன்னை நான் இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அருண், தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாத. நம்ம காதல் இப்படி வெறுப்புல முடியறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ப்ளீஸ் அருண், என்ன மன்னிப்பியா? ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுற அக்ஷரா? அன்னைக்கு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனது நான் தான். இந்த சமுதாயத்துல எங்க அம்மா மாதிரி நீ தலை நிமிர்ந்து வாழணும், இப்படி ஒரு பெரிய வீடு கட்டணும், நீ உன் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆ? நான் தான் உன் ஆசையை புரிஞ்சுக்காம பேசினேன். அதுக்குதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்க. இனிமே நீ இந்த வீட்டில தான் இருக்கணும். எனக்கு தெரியும் நீ சுயமா இருக்கணும்னு ஆசைப்படுவே, இதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு. ஆனா எப்படியாவது உன் வாழ்க்கையில ஒரு பங்கா நான் இருக்கணும். ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லாத. டேய் நவீன், அருண் மேல வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிடு. இதெல்லாம் சரியா படல. நான் ஒன்னு சொல்லணும். டேய் பேசாம சும்மாறா. டேய் என்ன வேண்டாம் உனக்கு? ஒண்ணுல்றா. அக்ஷரா, நான் போற நேரம் வந்துருச்சு. அருண் ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ் அருண்.
நீ இல்லனா நானும் இல்ல. ப்ளீஸ் போயிடாத. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனா காதல் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் செத்ததுக்கு அப்புறம் உன் காதல் கிடைச்சிருக்கு. ஐ எம் வெரி லக்கி. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். தேங்க்ஸ் டா, எல்லாரும் என்னோட ஆசையை நிறைவேற்றினதுக்கு. என்னடா மிஸ்டர் அருண், அக்ஷராவுக்கு உங்க இதயத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பங்காயிட்டீங்க. ஆனா என்னோட மனசுல நீங்க எப்பவும் ஒரு பாகமா இருப்பீங்க. அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லாருமே அன்லக்கி தான். இன்னொரு ஜென்மம்னு இருந்தா உங்களை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். அக்ஷரா, நவீன், அருணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அக்ஷரா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ அருண் மேல சத்தியம் வாங்கினால தான் நான் சும்மா இருக்கேன். டேய், செத்தவங்க மேல சத்தியம் பண்ணியாச்சுன்னு உண்மையை சொல்லாம சும்மா இருப்பியாடா? என்னன்னு சொல்லு. இவளை பத்தி ஆசிரமத்திலயும் காலேஜ்லயும் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது. அருணை மட்டும் இல்ல, நிறைய பேரை காதலிச்சு ஏமாத்தி இருக்கு. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது முடியவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் நிறைய தடவை ஆசிரமத்தை விட்டு ஓடி போகவும் ட்ரை பண்ணிருக்கான். நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான சத்தியம். ஒருவேளை நான் அருணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடும் எனக்கு அனாத ஆசிரமமா தான் தோணிருக்கும். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. ஆனா இப்போ ஃப்ரீடமையும் இழக்காம இந்த வீடு எனக்கு தான். நீங்க செஞ்ச பாவமும் புண்ணியமும் உங்களை என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனா உங்களோட இந்த துரோகம் உங்களை சும்மா விடாது. இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். எந்த உண்மையை வெளியில சொல்லுவேன்? நான் என்ன திருடனா இல்ல கொலை பண்ணனா? ஹலோ, அருண் அவராதான் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. ஆனா அக்ஷரா, எங்க அருணோட காதல் உண்மைனா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்டிப்பா வருவான். என்னடா? ஏன் அக்ஷரா? அவரை லவ் பண்ணதுக்காகவாவது? அருண் இப்ப இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது உண்மைதானே? ஆமா, நீங்க எல்லாரும் என் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Out. Get out. அக்ஷரா, Out. டேய், வாங்கடா போலாம். நாம ஏன்டா இவகிட்ட பேசிட்டு இருக்கோம்? டேய் ஆனந்த், உன் மந்திர சக்தியை உனக்கு தேவையா அதெல்லாம்? நான் எப்படி இருந்தனோ அப்படியே என்னை ஏத்துட்டு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எனிவே, நீ உயிரோட இருக்கும்போது எனக்கு எதுவும் கொடுக்கல. அட்லீஸ்ட் செத்ததுக்கு அப்புறமாவது கொடுத்தியே. தேங்க்யூ. ஆமா, நான் ஏன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீ என்ன உன் வெட்டியா எழுதி கொடுத்த? இது உங்க அம்மாவோட வீடு. பட் ஐ லவ் this house. Yes.
அக்ஷரா என்ன பயமா இருக்கா? இவன் ஏன் திரும்ப வந்திருக்கான்ட்டு ஆ? நீ சொன்னதுதான் சரி அக்ஷரா, தப்பு என்னோடதுதான். அதை சரி பண்றதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அக்ஷரா. ஏன் தெரியுமா? உன்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் தப்புன்ட்டு நீயே காட்டிட்ட. நீ எப்படி இருந்தியோ அப்படியே நான் உன்னை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அவ்வளவுதானே அக்ஷரா? எனக்கு ஓகே. நீயும் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே ஏத்துக்கிட்ட அக்ஷரா. எதுக்காக என்ன காதலிச்சு ஏமாத்துன? எதுக்காக என்ன நீ ஏமாத்துன? எதுக்காக காதல்ன்ற பேர்ல என்ன ஏமாத்துன? அக்ஷரா, ஐ லவ் யூ அக்ஷரா. I love you, Akshara. என்னை ஏத்துக்க. I love you, Akshara. I love this house. Akshara! Akshara! Please help me. I love you, Akshara! 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 அருண் அக்ஷராவை லாக் பண்ணிட்டானா? ஆமாண்டா, அருண் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திக்கிட்டான். அவன் காதலையும் அங்கேயே வச்சுக்கிட்டான். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு உன் புத்தியை காமிச்சிட்டல்லடா. ரியல் எஸ்டேட்டை ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கொண்டு வரக்கூடாதுடா. டேய் நவீன், ஃப்ரெண்ட்ஸை கிளைண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுடா. ஏதோ நான் உங்க கூட இருந்தேன், அதனால சேஃபா வெளியில கூட்டிட்டு ஆமா வந்துட்டேன். ஆமா, இல்லைன்னா நீங்களும் அக்ஷரா கூட உள்ளதான் இருந்திருக்கணும். ஐயோ. சரி சரி. டேய், ஐயோ, நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நல்லது நடக்கும். யார் போடணும் பாத்தியா? இவன் ஒருத்தன். எங்க கூட அது